So first, we'll start with Bharadam. Okay, so first chief guest வர்றப்போ chair மேட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் இளம Speed. Okay, guys, ready? Ready. இதான் நம்மளுக்கு கனெக்டடான ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் ஆன் கோயிங். Yeah, it's going on very wonderful performance. It's nearby. என் பேர் அல்லிராணி. நான் கலைமாமணி டாக்டர் லக்ஷ்மியோட பொண்ணு. எங்கள் அம்மா கிராமிய கலைஞர். நான் வந்து பரதநாட்டியம் படித்து அலர்கோயிலில் லக்ஷ்மி நாராயண வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலில் பரதநாட்டிய ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஸ்ரீ நாட்டிய கலாலயா ஒரு அகாடமி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவோடைய கலையும் அழிஞ்சிடக்கூடாது, என்னோடய பரதநாட்டிய இதுவும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவோடைய ஆசைப்படி எல்லா கலையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் பண்ணலான்னு நான் அரேஞ்ச் பண்ணேன். அதில் வந்து சிவகங்கை, காரைக்குடி எல்லா ஊர்லேருந்தும் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்டுகள் வந்திருக்காங்க. அந்த ரெக்கார்டை இப்போ இது பண்ணுறது ஏசியன் வேர்ல்டு ரெக்கார்டோடு நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இது என்ன சாதனைனா எப்படின்னு சொல்லுவோம், எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, அவங்க என்ன
இங்கே வந்து பரதநாட்டியம், ஃபோக்கு, ஒயிலாட்டம், கட்டக்கால், எல்லா நாடகம் எல்லா கலையும் நான் தான் ஒரே கலையாக தான் நினைக்கிறேன். இதை மட்டும் இல்லாமல் டோட்டல் கலையும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ பரதநாட்டியம் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன் கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி தான் நான் நிறைய இது பழைய ஸ்டூடெண்ட்டாக ஃபோக்கு சிவகங்கை இசைப்பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக வேறு ஃபோக் டீச்சராக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இந்த ஃபோக்கையும் பிரபலப்படுத்தணும்னு சொல்லி இந்த கிராமிய கலைக்காண்டி நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சார் இந்த நோக்கம் இப்போ சார் கேட்ட மாதிரி சார், இப்போ பரதம்னா பரதத்தை பற்றி மட்டும்தான் அந்த அரங்கேற்றம் அது எதுவுமே நடந்துகிட்ருக்கோம். மற்ற கலை வந்து நாட்டுப்புற கலை, இந்த சிலம்போ இது அவங்க தனி கேட்டகரியாக போயிடுவாங்க. இவங்க எல்லாமே சங்கமாமா ஒரே சங்கமாமா பண்ணட்டும், பண்ணி பார்த்தா எப்போ இருக்கணும் ஒரு ரெக்கார்டு காண்டி தான் இந்த இது எங்களோட நோக்கம் வந்தது. அந்த கிறிஸ்ட் ரெக்கார்டு இது நாங்கள் எல்லாருமே கலைஞர்கள் தான். இது எங்கள் அண்ணன், நாங்கள் எல்லாருமே ஒரு கலைஞர்களாக தான் இருக்கோம். நாங்கள் கிராமிய கலைக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இப்போ பழைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்னால் ஃபோக்கு, கரகம், சிலம்பம் இந்த மாதிரி பாரம்பரிய கலையை இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதுவும் ஒரு கலை, இதுவும் ஸ்டூடெண்ட் கற்றுக்கலாம், இந்த கலையை மேம்படுத்தணும்னு சொல்லி தான் எங்களோட அம்மாவோட நினைவாக நான் இதை நான்